Hello students and YouTube viewers. In the case வந்து adapter not detector. Dell ஓட latitude 7410 10th generation core i5, right? Board ஓட part number LAJ261P. Board manufactured by Compal Electronics for Dell. இதில் என்னென்னா இந்த இடத்துல டிசி போடுற இடம் இந்த இடத்துல இருக்குது, இந்த லெஃப்ட் சைடில் இருக்குது டிசி ஜாக் போடுற இடம். இது பேட்டரியோட பேக்கப் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது. ஓகே, நான் கொஞ்சம் கேமராவை அவுட் ஃபோக்கஸ்டாகவே எடுக்கிறேன். இது வந்து டைப் சி சார்ஜிங், இந்த நார்மல் ஜாக் மாதிரி இல்லாமல் டைப் சி, ரைட்டா? இது வந்து 2 போர்ட்டு கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல டைப் சி போடுறதுக்கு. இது போர்ட் ஏ, போர்ட் பி. ஓகே, இந்த 2 இடத்துல எதில் வேணாலும் போடலாம். ஸோ எதில் போடுறோமோ பவர் டிஸ்சார்ஜ் ஐசி அதை வந்து காமன் பாயிண்ட்டுக்கு எடுத்துகிட்டு போகும், ரைட்டா? இப்போ இதில் என்னென்னா 2 ஜாக்லேயும் நான் ப்ளக்இன் பண்ணுறேன். சரி, ஃபஸ்ட்டு ஒரு ஜாக்கில் நான் ப்ளக்இன் பண்ணுறேன். அடாப்டர் வந்து டெல் ஒரிஜினல் அடாப்டர். அண்ட் ஃபஸ்ட்டு உங்களுக்கு அதை வேணால் காமிச்சிடுறேன். இது டெல்லோட ஒரிஜினல் அடாப்டர், நாட் கம்பேட்டபிள், ரைட்டா? ஸோ இந்த இடத்துல செக் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. நான் ஒரிஜினல் அடாப்டர் இன்னொன்றுலேயும் போட்டு பார்த்துட்டேன், சேம் இஷ்யூ. ஸோ அடாப்டரில் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அடாப்டரில் இருந்து ரொம்ப எக்ஸாக்டாக லேப்டாப்புக்கு தேவையான வோல்டேஜ் ஸ்டெப் டவுன் ஆகி வருது, ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. 19 வோல்ட்டு 3.4 ஆம்ப், ஸோ 65 வாட்ஸ் அப்படிங்கிறது இங்கே கிளியர், அதில் எந்த டவுட்டுமே கிடையாது. நான் இப்போ இந்த இடத்துல இந்த அடாப்டரை ப்ளக்இன் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். டிசி கனெக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் டிசி கனெக்டடாக இருக்குது. ஆனாலும் பேட்டரியோட சார்ஜிங் கான்செப்டை போய் பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்சார்ஜிங் அப்படின்னு மாத்திரம்தான் இருக்குது. ஸ்டேட்டஸ் போய் பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்சார்ஜிங்னு மாத்திரம்தான் இருக்குது. சார்ஜிங் அப்படிங்கிறது ப்ரமோட் ஆகலை. ஆக்சுவலி டிசி போடும்போது ஆகணும் இல்லையா? ஆகலை. இப்போ நான் சேம் அப்படியே இதே சினாரியோ என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இன்னொரு ஜாக் இருக்குது, இதை எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு போட்டது பாட்டமில் போட்டேன், இப்போ டாப்பில் போட்டுறேன். 2 வேளை எதில் கொடுத்தாலும் வந்து 19 வோல்ட்டு உள்ளே வந்துடும், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்சார்ஜிங்கில் தான் இருக்குது. ஓகே, சார்ஜிங் ஆகலை. பட் ஒரே ஒரு விஷயம், நான் இதில் வந்து நான் கஸ்டமர் கொடுக்கும்போது சார்ஜ் ஆகலை அப்படிங்கிறது தான், ரைட்டா? அடாப்டர் அதாவது பேட்டரி பேக் சார்ஜ் ஆகலை அப்படிங்கிற நல்ல வேலையா இது ஒரு 20% இருக்கும்போது எடுத்துகிட்டு வந்தாங்க, 25% 30% இருக்கும்போது எடுத்துகிட்டு வந்தாங்க. அப்படி பேட்டரியில் சுத்தமாக எதுவுமே இல்லாமல் இருந்தது அப்படின்னா இதை செக் பண்ணியிருக்க முடியாது. ஆக்சுவலி இது வந்து காமன் பாயிண்டில் ப்ராப்ளமோ மதர் போர்டில் ப்ராப்ளமோ பயாஸில் ப்ராப்ளமோ எதுவுமே கிடையாது. இது டிசி இன் லைனில் அடாப்டர் லைனில் தான் ப்ராப்ளம் இருக்குது. ஸோ அதை ரொம்ப ஈஸியாக நம்ம அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்கிறதுக்கு பேட்டரியில் அட்லீஸ்ட் ஏதோ ஒரு எனர்ஜி இருந்தது, இல்லைன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும், ரைட்டா? ரொம்ப சுற்றுற மாதிரி ஆகிட்டுருக்கும் கேஸை. எப்போவுமே நீங்களும் அடாப்டரில் வேலை பண்ணலைன்னா பேட்டரியில் போட்டு செக் பண்ணுங்கள். ஸோ பேட்டரியில் அதற்கு உண்டான கொஞ்சம் பவர் இருக்கணும். இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஐ திங்க் இந்த பேட்டரி வீக்காக இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ 20லேருந்து வித்தின் 1 மினிட்ல 18க்கு வந்துருச்சு. பேட்டரி ரொம்ப வீக்காக இருக்குது. ஸோ 17க்கு போயிடுச்சு. சரி, ஓகே, ஃபைன். இப்போ நம்மளுக்கு அது டியூட்டி கிடையாது. இந்த 2 போர்ட்டில் நான் ஏதாச்சும் ஒரு போர்ட்டில் கனெக்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணும்போது எனக்கு சார்ஜ் ஆகிற மாதிரி ஒரு சினாரியோ இருந்தது. இப்போ சுத்தமாக அதுவும் ஆகலை. நான் உங்கள் கூட பேசிக்கிட்டே இந்த இடத்துல போர்ட்டை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன், ரைட்டா? இது டிஸ்சார்ஜிங்னு அப்படியே தான் இருக்குது. அதாவது அடாப்டர் வோல்டேஜும் உள்ளே வரல. அடாப்டர் வோல்டேஜு உள்ளே வந்துட்டு பேட்டரி பேக்கு சார்ஜ் ஆகிறதுக்கு உண்டான கம்யூனிகேஷன் எதுவும் ஸ்டார்ட் ஆகலை. அப்படின்னா அடாப்டர் வோல்டேஜ்லேயே நான் டைரெக்டாக போட்டு பார்த்துட்டேன், போர்டு ஆன் ஆகலை. பேட்டரியை டிஸ்கனெக்ட் பண்ணிவிட்டு அடாப்டர்லேயும் போட்டு பார்த்துட்டேன், போர்டு ஆன் ஆகலை. அப்போது ஒன்று பண்ணுவோம், ஃபஸ்ட்டாச்சும் நான் ஒரு தடவை அட்டன் பண்ணும்போது அது கிடச்சிது, பட் இப்போ அது சுத்தமாக கிடைக்கல. சரி, ஒன்று பண்ணுவோம், மதர் போர்டை வெளில எடுத்துடலாம். ஓகேவா? நம்ம இதுலேயும் டிசி போடுறோம், இதுலேயும் டிசி போடுறோம், எந்த விதமான இம்பேக்டும் கிடையாது, சார்ஜ் ஆக மாட்டேங்கிறது. அடாப்டரையும் டிஸ்கனெக்ட் பண்ணிடுறேன், பேட்டரியும் டிஸ்கனெக்ட் பண்ணிடுறேன். ஓகே, போர்டு ஆட்டோமேட்டிக்காக ஷட் டவுன் ஆகிடும் இல்லையா? 2 பவர் சோர்ஸ் எடுத்த உடனே இப்போ இந்த மதர் போர்டை வெளில எடுத்துகிட்டு இந்த இடத்துல இருக்கிற இந்த டிசி லைனை செக் பண்ணுவோம், ரைட்? ஜஸ்ட் அ மினிட். ஓகே, இப்போ போர்டை வெளில எடுத்துடலாம். போர்டை வெளில எடுக்கிறது எல்லா ஸ்க்ரூவுமே அன்ஸ்க்ரூ பண்ணியாச்சு. ஸோ போர்டு இப்போ ரொம்ப ஈஸியாக வெளில வந்துடும், அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இந்த இடத்துல ஒரு 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 கனெக்டர் கொடுத்துருக்குறான், ரொம்ப கேர்ஃபுல். இந்த கனெக்டர் என்ன டைரெக்ஷனில் இருக்கோ அதே டைரெக்ஷனில் தான் போடணும். இந்த கனெக்டர் எதுக்காக அப்படின்னா
இது வந்து ஒரு தனி பிசிபி தெரியுது இல்லையா? நான் உங்களுக்கு கொஞ்சம் க்ளோஸ்அப்பில் அதை நான் காமிக்கிறேன். சி, இது வந்து தனி பிசிபி, இது வந்து தனி பிசிபி. இந்த ரெண்டு பிசிபியை கனெக்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த கனெக்டர் கொடுக்குறாங்க. இது போட்டு இந்த ரெண்டு ஸ்க்ரூ வந்து டைட்டாக போடும்போது தான் இந்த பிசிபி இதோட கனெக்ட் ஆகும். ஆக்சுவலி இந்த பிசிபியில் உங்களுடைய ஸ்பீக்கர் அண்டு யூஎஸ்பி மாத்திரம் கிடையாது, பவர் பட்டனே இந்த பிசிபியில் தான் கனெக்டடாக இருக்குது. அதனால் ரொம்ப கம்பல்சரியாக இதை போட்டு ஃபுல் டைட் வைக்கணும். இல்லை அப்படின்னா நீங்கள் பவர் பட்டனை ப்ரெஸ் பண்ணும்போது இந்த பிசிபியோட கனெக்ட் ஆகாது. ரொம்ப கேர்ஃபுல்லாகவும் இதை வச்சுக்கணும், இல்லைனா வந்து சர்வீஸை வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ண முடியாது. நவ் லெட்ஸ் டேக் அவுட் த மதர் போர்டு. இந்த இடத்துல நம்ம டச் பேட் அண்ட் இன்டர்னல் கீபோர்டு எல்லாத்தையுமே கழட்டி விட்டாச்சு, அதுவே போதும். ஓகே, போர்டு வெளில வந்துருச்சு. சரி, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு 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 ஆக்சிடென்டலாக ஒரு விஷயம் நடந்திருக்கு, உங்களுக்கு பார்த்தா தெரியும். தெரியுது இல்லையா? இது உள்ளுக்குள்ளார பாருங்கள். சி, டைப் சி கனெக்டர் கம்ப்ளீட்டாக இதிலேருந்து டிஸ்கனெக்ட் ஆகிட்டே வெளில விழுந்துட்டுருக்குது. ஓகேவா? இந்த இடத்துல ஒரு இடத்துல டைப் சியே இல்லை. நான் உங்களுக்கு ஃபுல் க்ளோஸ்அப்பில் எடுக்கிறேன் பாருங்கள் அந்த இமேஜை, அந்த அந்த பர்டிகுலர் பாயிண்ட்டை. இந்த இடத்துல போர்ட்டே இல்லை. இங்கே இருக்க வேண்டிய போர்ட்டு இப்போது என் கையில் இருக்குது. இது இருக்குது, தெரியுது இல்லையா? இது இருக்குது. உள்ளுக்குள்ளார எந்த டேமேஜும் இல்லை. ஸோ தட் வி கேன் யூஸ் திஸ், இதை யூஸ் பண்ணலாம். ரெண்டாவது போர்ட்டு ஓகே இருக்குது, பட் எதுக்காக இது இதில் அட்லீஸ்ட் கனெக்ட் ஆகிருக்கணும். எதுக்காக இதுன்னா, சி இங்கே பாருங்கள், திஸ் இஸ் ஆல்சோ கம்ப்ளீட் டேமேஜ். இது இருந்தால் ஒன்று தான், இல்லாமலும் ஒன்று தான். நான் போர்டை இந்த மாதிரி டைரெக்ஷனில் வச்சு உங்களுக்கு காமிச்சேன் அப்படின்னா அந்த இடம் எவ்வளோ டேமேஜ் ஆகிருக்குன்னு உங்களுக்கு ஈஸியாக புரியும். சி, ஆக்சுவலி டைப் சி இருக்குது, ஆனால் போர்டில் கனெக்ட் ஆகலை. தெரியுதா? போர்டில் கனெக்ட் ஆகலை, அவ்வளோதான். அதுவும் போச்சு, அதுவும் வெளில வந்துருச்சு. இப்போது ரெண்டு விதமான ரெண்டு போர்ட்டுமே ஏ அண்டு பி. மேலே இருக்கிறது ஏ, இன்புட் ஏ அல்லது டைப் சி ஏ, கீழே இருக்கிறது பி. இது போர்ட் ஏ, இது போர்ட் பி. ரெண்டுமே கம்ப்ளீட் டேமேஜ். பட் we can use these two. இது ரெண்டுத்தையும் நம்ம தாராளமாக ரீயூஸ் பண்ணலாம். ஓகே, எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத ஜஸ்ட் ட்ரை பண்ணி பார்ப்போம். ஒருவேளை இந்த ட்ரை முடியல அப்படின்னா ஃபஸ்ட் இந்த போர்டு இந்த இடத்துல வேண்டாம், போர்டு இது இந்த லேப்டாப் இந்த இடத்துல வேண்டாம், எடுத்துடலாம். போர்டு மட்டும் நமக்கு போகிறோம். ரெண்டு போர்ட்டும் இருக்கணும், ரெண்டு போர்ட்டுமே கையோடு வந்துருச்சு. ஓகே, ஸோ இந்த ரெண்டு போர்ட்டையும் திரும்பவும், ஏன்னா போர்ட்டில் எந்த விதமான டேமேஜும் கிடையாது. நமக்கு ரொம்ப முக்கியம், நான் உங்களுக்கு அந்த இடத்த மறுபடியும் ஃபுல் க்ளோஸ்அப்பில் எடுக்கிறேன் பாருங்கள். இது வந்து குவாலிஃபைடா அல்லது டிஸ்குவாலிஃபைடா அப்படிங்கிறத நீங்கள் நல்லா க்ளோஸ்அப்பில் வச்சு பார்க்கணும். ஒரு சின்ன டேமேஜ் இருந்ததுன்னா கூட ஜஸ்ட் த்ரோ இட் அவுட், தூக்கி வெளில போட்டுடணும். ரைட்டாக யூஸ் பண்ண முடியாது இதை. பட் எனக்கு தெரிஞ்சு கனெக்டர்ஸில் ட்ரை சால்ட்ரிங்னால தான் அல்லது கஸ்டமர் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி ஏதோ தவறு பண்ணதுனால தான் இந்த போர்ட் வெளில வந்திருக்குது அப்படிங்கிறது என்னுடைய கேஸு. இது வந்து ஒரு எஸ்எம்டி கிடையாது, அதாவது ஒரு யூஎஸ்பி மாதிரி உள்ளே கொடுத்து பேக் சைடில் சால்டர் பண்ணுற கான்செப்ட் கிடையாது. அப்படியே மேலேயே போய் உட்காருது. நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், டைப் சி அப்படியே மேலேயே போய் உட்காருது, கீழே சால்டர் ஆகுறது கிடையாது இது. அப்போ இது வந்து மற்றதை விட கம்பேர் பண்ணும்போது ரொம்ப ஃபுல் டைட்லலாம் இருக்காது. ஓகே, அதையும் தாண்டி இவங்க அப் அண்ட் டவுன் பண்ணும்போது இந்த மாதிரி டிஸ்கனெக்ட் ஆகிட்டு தனியாக வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. எப்படி பார்த்தாலும் இது கஸ்டமரோட மிஸ்டேக் தான். கொஞ்சம் ஜென்டலாக ஹேண்டில் பண்ணியிருக்கணும், ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணியிருக்காங்க. அதை தவிர வேறு ஒன்றும் இங்கே கிடையாது. ஓகே, நவ் லெட்ஸ் ட்ரை டு ரீஃபிக்ஸ் தீஸ் டூ கனெக்டர்ஸ். இந்த ரெண்டு கனெக்டரையும் இதே இடத்துல உட்கார வச்சு எந்த செலவும் இல்லாமல் இந்த போர்டை அப் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணலாம். அதுக்கு முன்னாடி சில விஷயங்கள்லாம் பண்ணணும். ஸோ அதை பண்ணும்போது மட்டும்தான் இந்த கனெக்டரை நம்ம சேஃபாக உட்கார வைக்க முடியும். காரணம் என்னென்னா, இந்த கனெக்டருக்கு உள்ளுக்குள்ளார வர்றது ஒரு டைப் ஆஃப் பிளாஸ்டிக். அதாவது நம்ம கொடுக்க போகிறது 450க்கு மேலே டெம்பரேச்சர். அப்போது இந்த கனெக்டருக்கு உள்ளுக்குள்ளார இருக்குது பாருங்கள், இது ரொம்ப முக்கியமானது. இதுதான் ஆக்சுவலி கனெக்டர். அவுட்டரில் இருக்கிறது ஜஸ்ட் ஒன்லி பாடி கவர், அவ்வளவுதான். அது நமக்கு தேவை கிடையாது. அந்த உள்ளுக்குள்ளார இருக்குது பாருங்கள், அதில் தான் போய்ட்டு டைப் சி என்ன ஆகும் அப்படின்னா ஜஸ்ட் இந்த மாதிரி கனெக்ட் ஆகும். இது போய்ட்டு இந்த மாதிரி கனெக்ட் ஆகும். அப்போது இந்த 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 இன்டர்னலாக இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் நமக்கு தேவை.
அதான் சேஃபாக எடுத்துகிட்டு போகிறான். அவுட்டரில் இருக்கிறது கிரவுண்டு. ஓகேவா? இந்த இன்டர்னலாக இருக்குது பாருங்கள், இந்த இன்டர்னலாக இருக்கிறதுல தான் கம்ப்யூட்டரில் இருந்து வர அவுட்புட் வரும், HDMI அண்டு USB. அதே மாதிரி பவரும் அதில் இருந்து தான் வரும். டைப் சியில் என்ன ஒரே ஒரு பியூட்டி அப்படின்னா, டைப் சி வந்து இன்புட்டாகவும் ஆக்ட் பண்ணும், அப்படியே ரிவர்ஸில் அவுட்புட்டாகவும் ஆக்ட் பண்ணும், பக்காகவும் ஆக்ட் பண்ணும், பூஸ்டாகவும் ஆக்ட் பண்ணும். இந்த சார்ஜர் ஐசி ஒரு ஸ்பெஷல் மேடு, ரைட்டா? 2 விதமான கான்செப்ட்டுக்கும் வேலை பண்ணும். 4 மாஸ்ஃபெட்டு போட்டு 2 PWM வச்சாங்கன்னா 2 டிசியில் வைப்பாங்க. அந்த பக்கமாக ஆப்போசிட்டில் 2 PWM எடுத்தாங்கன்னா, இது வந்து ஸ்கிமேட்டிக்கில் தான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். ஜஸ்ட் இப்போதைக்கு நமக்கு ஜாப் அது கிடையாது. ஆக்சுவலி அந்த இடத்துக்கு நம்ம போக வேண்டாம், போன டைம் தான் வீணாக போவோம். நவ் see, இது இப்படி வரணும், அவ்வளோதான். ஸோ இதை வந்து வாங்குகிற குவாலிட்டியில் இந்த கனெக்டர் இப்போ வரைக்கும் இருக்குது. இந்த கனெக்டரும் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதே மாதிரி இந்த கனெக்டரும் இருக்குது. இப்போ நம்ம டியூட்டி என்ன தெரியுமா? உள்ளுக்குள்ளார இருக்கிற இந்த பிளாஸ்டிக் மெல்ட் ஆகக்கூடாது. அதுக்கு ஏதாச்சும் பாதுகாப்பாக ஒரு ப்ரிகாஷன் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கன்னை கையில் எடுக்கிறது தான் பெட்டர். ஃபைன், லெட்ஸ் ட்ரை சம்திங். ஓகே, இப்போ போர்ட் ஏவை நம்ம ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணலாம். அதாவது நான் இப்போது ஹீட்டு கொடுக்குற இடம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா, அந்த டைப் சியை நான் எப்படி பிடிச்சிருக்கேன் அப்படின்னா, தெர்மல் பேஸ்ட்டு போட்டு, ஓகே, ஒரு நோஸ் பிளேயரில் பிடிச்சிருக்கேன். அதாவது இதை நம்ம வச்சுக்கிட்டு ஹீட்டு கொடுத்தோம் அப்படின்னா நம்ம பண்ணுற ஜாப் வேஸ்ட்டு. ஜஸ்ட்டு அந்த போர்ட்டுக்கு வந்து நம்ம ஹீட்டு கொடுக்கவே கூடாது. உள்ளுக்குள்ளார இருக்கிற அந்த மெல்ட் ஆகிற மெட்டீரியல் வந்து நமக்கு ஜாபை வந்து பண்ண விடாமல் பண்ணிடும், பண்ணுறதே வீணாக பண்ணிடும். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, ஜஸ்ட்டு ஃபஸ்ட்டு பேடை நம்ம மெல்ட் பண்ணிவிட்டு, நவ் தட்ஸ் ஆல். இப்போ டைப் சி அந்த இடத்துல எவ்வளோ நேரம் டைம் எடுத்துக்கிச்சுன்னா, ஜஸ்ட் அதிகபட்சமாக ஒரு 4 செகண்ட்ஸ், அவ்வளோதான். சூடு அவ்வளோதான், அந்த டைம் வரைக்கும் தான் அதில் போயிருக்கோம். ஓகே, இந்த இடத்துல தெர்மல் பேஸ்ட் நம்ம ஸ்ட்ராங்காக போட்டிருக்கிறதுனால ஒருவேளை சூடு இது மேலே பட்டிருந்தாலும் அது உள்ளுக்குள்ளார இருக்கிற போர்ட்டை டேமேஜ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஸோ நம்ம கரெக்டாக தான் வச்சுருக்கோமா இல்லையா அப்படிங்கிறத இந்த ரூம் டெம்பரேச்சர் வந்த உடனே மறுபடியும் நம்ம கிராஸ் செக் பண்ணிக்குவோம். அதே மாதிரி இப்போ இந்த இடத்துல இருக்கிற போர்ட்டையும் நான் உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணிடுறேன். சேம் அதே மாதிரி தான் இந்த இடத்துல நான் தெர்மல் பேஸ்ட்டு போட்டு வச்சுருக்கேன். மேலே இருக்கிற அந்த ஸ்லீவ் எடுத்துடுறேன், ஏன்னா அந்த இடத்துல இருக்கிற பேஸ்ட்டில் தான் நோஸ் பிளேயரில் நம்மளால் பிடிக்க முடியுது. மைக்ரோஸ்கோப் வச்சு பண்ணும்போது இதை விட நிச்சயமாக பெட்டர் ஐடியா கிடைக்கும். அல்லது வேறு ஏதாச்சும் யோசிச்சிங்க அப்படின்னா கூட ஐடியா நிச்சயமாக நிறைய கிடைக்கும். கொஞ்சம் யோசித்து பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, செலவில்லாமல் இருக்கிற மெட்டீரியலே ரீயூஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணலாம். இது புதுசு வாங்கினாலும் அது வாங்கிறது, டைப் சி போர்ட்டை வாங்கிறது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. பட் அதை கரெக்டாக வைக்கிறோம் பார்த்தீங்களா, அது ஸ்கில்லு. அதே மாதிரி கான்செப்டில் தான் நான் அதை பிடிக்கிறேன். ரைட்டா? எனக்கு கரெக்டாக நான் அதை பார்க்கணும், அந்த இடத்துக்கு போகணும், ஒரு சின்ன ப்ரெஷர் கொடுக்கணும். ஸோ ஹீட் ஆல்ரெடி இந்த இடத்துல இருக்கிறதுனால இது பிடிச்சிடும், அவ்வளோதான். அகெயின் லெட்ஸ் ட்ரை. ஒரு பின்னு கூட டிஸ்கனெக்டடாக இருக்கக்கூடாது. நமக்கு ரெண்டுத்தில் எதுனா ஒன்று சால்வ் ஆகிடுச்சுன்னா கூட ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ரெண்டுத்தையும் சால்வ் பண்ணி கொடுத்துட்டோம் அப்படின்னா கஸ்டமருக்கு ஈஸியாக இருக்கும். Okay, now let's try to fix. See, இது ரெண்டும் இப்போ நம்ம மேக்னிஃபயரில் பார்த்தா கூட தெளிவாக தெரிஞ்சிடும் கரெக்டாக வச்சுருக்கோமா இல்லையான்னு. See, சால்வ் ஆகிருக்கு. இந்த பக்கம் அதை விட நல்லாவே ஆகிருக்கு. இது கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்குது எனக்கு, ரைட்? பட் இதில் எந்த டவுட்டுமே இல்லை. இட்ஸ் கிளியர். ஓகே, இட்ஸ் கிளியர். டாப்பில் இருக்கிறத விட பாட்டமில் இப்போ செகண்டாக வச்சோம் இல்லையா, அது ரொம்ப கிளியராகவே இருக்குது. எனிவே,
நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம் ஃபஸ்ட்டு. டைப் சி உள்ளுக்குள்ளார வந்திருந்தது அப்படின்னா நம்ம இங்கேயே செக் பண்ணிடலாம். அதாவது இது ரெண்டுமே வந்து ஏ பியை வந்து இன்புட்டாக வாங்குறது. இதுதான் வந்து பவர் டிஸ்ட்ரிபியூட்டர் டைப் சியில். இந்த இடத்துல ஒரு காமன் பாயிண்ட் இருக்கணும், கரண்ட் சென்சிங் ரெசிஸ்டர். அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. 19 வோல்ட் உள்ளே வருதா இல்லையா அப்படிங்கிறத மதர் போர்டில் நம்ம எங்கே வேணால் பார்க்கலாம். அது ஒரு பெரிய காம்ப்ளிகேட்டட் ஜாபாக இருக்காது. இதுக்கு ஸ்கிமேட்டிக்கும் இருக்கிறதுனால ரொம்ப பெரிய விஷயம் கிடையாது. ஓகே, ஏதாச்சும் ஒரு அப்பர் மாஸ்ஃபெட்டுக்கிட்டேயோ அல்லது ஸ்டாண்ட் பை ஐசிக்கிட்டேயோ ரொம்ப ஈஸியாக கன்ஃபார்ம் பண்ணிடலாம் ஹை வோல்டேஜ் வருதா இல்லையான்னு. ஃபைன், நம்ம ஃபஸ்ட் அந்த இடத்த க்ளீன் பண்ணிவிடுவோம். Fine. ஓகே, ஜாக் ரீப்ளேஸ்டு இந்த பக்கமாக 2 ஜாக்குமே ரொம்ப ஸ்ட்ராங்காகவே பதிஞ்சிருக்கு, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இந்த இடத்துல எனக்கு 2 விதமான டைப் சி இன்புட்ஸ் இருக்குது. ஒன்று வந்து இந்த லெஃப்ட் சைடில் நான் பிடிச்சிக்கிட்டு இருக்கிறது, இது வந்து டைரெக்டாக அடாப்டர்லேருந்து வருது, டெல்லோட ஒரிஜினல் அடாப்டர்லேருந்து. இது வந்து நம்ம டிசி பவர் சப்ளைலேருந்து வருது. 20.2 வோல்ட் நான் கொடுத்துருக்கேன் இல்லையா, டிசி பவர் சப்ளை அங்கேருந்து வருது. நிச்சயமாக இந்த டிசியிலேருந்து கொடுக்கறத வச்சு போர்டை ஆன் பண்ணும்போது ஆன் ஆகிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஏன்னா ஐடி இன்வாலிட் அப்படிங்கிற மாதிரி காமிச்சிடும். இதில் தான் ஆகும். அட்லீஸ்ட் 19 வோல்ட்டு உள்ளே இன்டேக் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறத இதை வச்சு நம்ம செக் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இந்த இடத்துல நம்ம ரீப்ளேஸ் பண்ணது இருக்குது. நான் ரொம்ப க்ளோஸ் அப்பில் இதை நான் பார்த்துட்டேன். ரொம்ப க்ளீனாகவே அந்த இடத்துல சால்வ் ஆகிருக்கு, டவுட் எதுவுமே கிடையாது. இதில் நான் இப்போவும் சொல்கிறேன், இந்த ரெண்டுத்தில் ஏதாச்சும் ஒன்று நமக்கு அப் ஆகிடுச்சுன்னா கூட போதும், ரைட்டா, லேப்டாப் வேலை பண்ண ஆரம்பிச்சிடும். இன்னொரு போர்ட்டை ட்ரை வேணா பண்ணலாம். ஆனால் ரெண்டுமே வேலை பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த மறுபடியும் வந்து ஜாபை திரும்பவும் புது கனெக்டர் வாங்கி தான் நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். ஆக்சுவலி ஓல்டு காம்பனண்ட்டை வச்சே ட்ரை பண்ணுறது அப்படிங்கிறது எப்போவுமே ரெக்கமெண்டட் கிடையாது. எப்போவுமே புதுசு தான் மாற்றணும். பட் இது ஒரு ட்ரை தான். ஒரு மாஸ்ஃபெட்டு போனாலும் சரி, கெப்பாசிட்டர் போனாலும் சரி, புல் அவுட் பண்ணுறதை விட புதுசு மாற்றுறது அப்படிங்கிறது மறுபடியும் அதனுடைய லைஃப் ஸ்பேன் வந்து டே 1லேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஓகே, வேறு ஒரு மதர் போர்ட்லேருந்து மாற்றும் போது ஏற்கனவே அது 50% தன்னுடைய ஹெல்த்தை லாஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த மாதிரி மாற்றுறது அப்படிங்கிறது கொஞ்ச நாள் வேலை பண்ணிவிட்டு மறுபடியும் போயிடும். ஃபைன், இப்போ இது நான் ஒரு ட்ரை தான் பண்ணியிருக்கேன். புது ஜாக் மாற்றுறதுக்கு பதிலாக ஜஸ்ட் ஒரு ட்ரை தான் பண்ணியிருக்கேன். இப்போது கரெக்டாக இது நம்ம சால்வ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா, நான் இதை கனெக்ட் பண்ணும்போது டிசியில் ஒரு வேரியேஷன் இருக்கணும். நான் மேலே கொடுத்துருக்கோம் இல்லையா, அந்த டிசியில் ஒரு வேரியேஷன் இருக்கணும். கொஞ்சம் அவுட் ஃபோக்கஸ் பண்ணிக்கிறேன், ஏன்னா ரெண்டுத்தையுமே நம்ம கனெக்ட் பண்ணி பார்த்துடலாம். ஓகே, ஃபஸ்ட்டு இதோ கீழே இருக்கிற இந்த ஏ சைடில் நான் ஃபிக்ஸ் பண்ணுறேன். மதர் போர்டு ஆன் பண்ணணுன்னு அவசியம் கிடையாது. ஸ்டாண்ட் பை ஜென்ரேட் ஆகிடுச்சு அப்படின்னாவே ஒரு ஸ்டாண்ட் பை ஜென்ரேட் ஆகிடுச்சு. இந்த மதர் போர்டில் ஸ்டாண்ட் பை ஜென்ரேட் ஆகிடுச்சு. 19 வோல்ட்டு உள்ளே வந்துருச்சு. இந்த 19 வோல்ட்டு உள்ளே வருதா இல்லையா அப்படிங்கிறத இந்த பக்கமாக கரண்ட் சென்சிங் ரெசிஸ்டர் இருந்ததுன்னா தாராளமாக செக் பண்ணலாம். கரண்ட் சென்சிங் ரெசிஸ்டர் இதோ இந்த சைடாக இருக்குது. பிஆர் 700 அப்படிங்கிறது காமன் பாயிண்ட்டு. ஸோ இந்த இடத்துல எனக்கு இப்போ வோல்டேஜ் வந்துருச்சு அப்படின்னா ஜாப் பர்ஃபெக்ட், ரைட்டா. ஜாக் வோல்டேஜ் அக்செப்ட் ஆகிடுச்சின்னு அர்த்தம். இப்போ எங்கே போட்டிருக்கோம், ஜஸ்ட் உங்களுடைய ஐடென்டிஃபிகேஷனுக்காக நான் இந்த மாதிரி போடுறேன்.
இது டைப் சியை படிக்கும் போதும் நீங்கள் இப்படி போட்டு படிச்சிங்க அப்படின்னா தான் இந்த 2 ஐசி புரியும். இந்த 2 ஐசி புரிஞ்சதுனா தான் இந்த பிடிசி புரியும். இந்த பிடிசி புரிஞ்சால் தான் இந்த காமன் பாயிண்ட் புரியும். 3 விதமான டெக் இருக்குது 19 வோல்ட்டை உள்ளே எடுத்துகிட்டு வரதுல. ஒன்று ஹைப்ரிட் பவர் பூஸ்ட்டு, ரெண்டாவது என்விடிசி, மூணாவது டைப் சி. அந்த ரெண்டும் நீங்கள் ஸ்ட்ராங்காக படிச்சிருந்தால் மட்டும்தான், தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் டைப் சி உங்களால் புரிஞ்சுக்க முடியும், இல்லைனா புரியாது. இது ஏ, இது பி. டைப் சியோட பியூட்டி என்ன அப்படின்னா, எது இன்புட்டாக ஆக்ட் பண்ணுதோ அதே போட்டு தான் அவுட்புட்டாகவும் ஆக்ட் பண்ணும். டைப் சியோட இன்னொரு பெரிய அட்வான்டேஜ் அப்படின்னா, வாட் எவர் த கரண்ட் யூ ரிக்வயர்ட் யூ கேன் டேக். அதுதான் டைப் சியோட பெரிய அட்வான்டேஜ். யூஎஸ்பியிலும் 5 வோல்ட் வரும், அங்கே வர 5 வோல்ட்டுக்கும் இதிலேருந்து அவுட்புட்டாக வர 5 வோல்ட்டுக்கும் இருக்கிற வித்தியாசம். அந்த 5 வோல்ட்டுக்கு மேலே ஃபிக்ஸ்டாக 5 ஆம்பியர் மட்டும்தான் இருக்கும். ஆனால் இது 50 ஆம்பியருக்கு மேலே போகும். அதுதான் டைப் சியோட பியூட்டி. ஓடிஜி ஆன் த கோ, யூ கேன் டூ எனி திங். சரி, ஓகே. இப்போ நமக்கு இந்த போர்ட் வழியாக வருது இல்லையா, ஏ போர்ட்டு. ஓகே, ஸோ காமன் பாயிண்ட்டுக்கு நமக்கு இந்த இடத்துல 50 வோல்ட்டு வருது, 20 வோல்ட்டு வருது போர்ட்டு ஏல போடும்போது. இப்போ அதையே எடுத்துகிட்டு போர்ட்டு பியில் போடுறேன். போர்ட்டு பிலையும் எனக்கு அதே இம்பிடன்ஸ் எடுத்ததுன்னா ஜாக் ஓகே. அப்படி இல்லைன்னா ஒரு ஜாபு ஓகே, இன்னொரு இதுவும் 24 எடுக்குது. அப்போது இப்போவும் நமக்கு 20 வோல்ட்டு வருது. 2 ஜாக்குமே ப்ராப்பராக செட் ஆகிடுச்சு. டிசி ஜாக்கு ரெண்டுமே ப்ராப்பராக செட் ஆகிடுச்சு. ஓகே, ரெண்டுத்தில் போடும்போதும் நமக்கு வோல்டேஜ் உள்ளுக்குள்ளார வருது. இப்போ நம்ம செக் பண்ணது விண்டோஸ்லாம் போல் அதில் ஹார்ட் டிஸ்க் கூட இல்லை. பயாஸில் போயிட்டு பேட்டரி பேக்கு சார்ஜ் ஆகுதா இல்லையான்னு தான் நான் இந்த வீடியோவை ஸ்டார்ட் பண்ணது. அப்போ ஒன்று பண்ணுவோம். ஃபஸ்ட்டு இந்த கம்ப்யூட்டர் நான் அசெம்பிள் பண்ணிடுறேன். ஓகே, அசெம்பிள் பண்ணிவிட்டு மறுபடியும் பயாஸ் சொல்லவே போயிட்டு சார்ஜ் ஆகுதான்னு பார்ப்போம். இப்போ ஃபைன். சரி, போர்டு அசெம்பிள் பண்ணியாச்சு. மதர் போர்டையும் ஆன் பண்ணிட்டேன். பயாஸில் தான் அது இருக்குது. உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு சின்ன ஒரு ஐடென்டிஃபிகேஷன் மார்க் மட்டும் நான் போட்டுறேன். ஸோ தட் நான் இப்போ ஆங்கிள் மாற்றும்போது உங்களுக்கு ஈஸியாக அதை புரிஞ்சுக்கிடலாம். அதாவது எக்ஸாக்டாக இந்த பாயிண்டில் ஒரு டைப் சி இருக்குது, இங்கே இருக்குது. எக்ஸாக்டாக இந்த பாயிண்டில் இன்னொரு டைப் சி இருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு நான் என்ன போட்டிருக்கேங்கிறது புரியும். தெரியுது இல்லையா? ஒரு பாயிண்டில் டைப் சி, இன்னொரு பாயிண்டில் நான் சர்க்கிள் பண்ணியிருக்கேன் பாருங்கள். அந்த இடத்துல இன்னொரு டைப் சி இருக்குது. காரணம் என்னென்னா, நீங்கள் இந்த டாப் வியூவில் தான் பார்க்க போகிறோம். நம்ம கனெக்ட் பண்ணுறதும் இல்லை, அன்பிளக் பண்ணுறதும். ரைட். இப்போது நான் அந்த இடத்துல ஐடென்டிஃபை பண்ண இடமும் உங்களுக்கு தெரியுது கிளியராக. ப்ளஸ் பேட்டரியோட இந்த ஸ்டேட்டஸ் தெரியுது. பேட்டரியோட ஸ்டேட்டஸை நம்ம க்ளோஸ்அப்பில் பார்க்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு போர்ட் இருக்குது பார்த்தீங்களா கீழேயே, அதில் ப்ளக்இன் பண்ணுறேன். அந்த லொக்கேஷன் மட்டும் நீங்கள் கரெக்டாக பார்த்துக்கணும். அதில் ப்ளக்இன் பண்ணுறேன். ஓகே, நவ் அகைன் நான் இதை எடுத்துகிட்டு டைப் சியை உல்ட்டா மட்டும் பண்ணுறேன். ஓகே, ஃபைன். ஆக்சுவலி 2 பக்கமும் போடும்போது வரணும் அப்படிங்கிறது தான் ரூல். ஆனால் நம்ம இதை ரீப்ளேஸ் பண்ணும்போது மேபி சின்னதாக எதனா டேமேஜ் பண்ணியிருக்கலாம் நம்ம. அதனால் ஒரு சைடு போடும்போது அது கனெக்ட் ஆகிடுது. ஏதாச்சும் ஒரு சைடு கனெக்ட் ஆனால் போதும். நவ் சார்ஜிங் ஹெல்த்து ஃபேராகவே இருக்குது. பேட்டரியோடது வெறும் 2% மட்டும்தான் இருக்குது. ஏசி அடாப்டர் 65 வாட்ஸ். இந்த மாதிரி வந்துடுச்சு அப்படின்னாவே உங்கள் பிஎஸ்ஐடி லைன் அண்டு அடாப்டர் செலக்டடு. இது ஒரு போர்ட்டு ஆச்சா. இப்போ எடுத்துகிட்டு நான் என்ன பண்ணுறேன், இதையே டாப்பில் இதில் கனெக்ட் பண்ணுறேன். ஃபஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே இது பாஸ் ஆகிடுச்சு. ஓகே, இப்போ இதில் போடும்போதும் நம்ம பேட்டரி பேக் சார்ஜ் ஆகுறது, சார்ஜிங்னு வந்துருச்சு. அப்படி இந்த இடத்துல சார்ஜிங்னு வந்துருச்சு அப்படின்னாவே நத்திங், அவ்வளோதான். நம்மளுடைய ஜாபு முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். 19 வோல்ட்டு உள்ளே வருதுன்னு அர்த்தம். பிடிஐசி ப்ராப்பராக வேலை பண்ணுதுன்னு அர்த்தம். ஓகே, ஸோ இது வந்து புது ஜாக் தான் நம்ம மாற்றிருக்கணும். பட் ஒரு ட்ரை பண்ணி பார்த்தோம். ஏற்கனவே அந்த இடத்துல அது டிஸ்கனெக்டடாக இருந்து ரெண்டுமே உடஞ்சி போயிருந்தது. கஸ்டமர்கிட்ட இதை நம்ம வார்ன் பண்ணி கொடுத்துட்டோம் அப்படின்னா மறுபடியும் இந்த ப்ராப்ளம் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. பண்ணும்போது செக் பண்ண வேண்டியது ஒரே ஒரு விஷயம். ஓகே, நம்ம ஜாபை பண்ணும்போது உள்ளுக்குள்ளார இருக்கிற அந்த மெட்டீரியல் டேமேஜ் ஆகாமல் கொஞ்சம் பாதுகாப்பாக பண்ணோம் அப்படின்னா இருக்கிறது அந்த டிசி ஜாக்கையோ அல்லது ஃபியூஸையோ அல்லது பவர் பட்டனையோ கூட முக்கியமாக கனெக்டர்ஸ் திரும்ப ரீயூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இந்த மதர் போர்டில் டைப் சியில் உள்ளே வருது. பவர் டிஸ்ட்ரிபியூட்டர் ஐசி வேலை பண்ணுது. அதனால் காமன் பாயிண்ட்டுக்கு ப்ராப்பராக வோல்டேஜ் வந்துட்டு போர்டு அப் ஆகிடுச்சு. ஃபைன், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இப்போ பேட்டரி வெறும் 2% தான் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்க இல்லையா கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி. பேட்டரி வெறும் 2% மட்டும்தான் இருக்குது.
இப்போ நான் போடும்போது இந்த இடத்துல சார்ஜிங் அப்படின்னு வருது. யா போடும்போது இந்த இடத்துல சார்ஜிங்னு வருது. ஐ டூ ஒன் திங், கரெக்டாக ஒரு 10-15 மினிட்ஸ்க்கு அப்புறமா இதோட ஸ்டேட்டஸை நான் திரும்ப உங்களுக்கு ரெக்கார்ட் பண்ணுறேன். 2% இதுதான் இருக்குது இப்போதைக்கு. ஓகேவா? ஒரு 15 மினிட்ஸ்க்கு அப்புறமா இங்கே பர்சன்டேஜ் இன்க்ரீஸ்டாக இருக்கிறதையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். ஓகே, நம்ம 2%ல் இதை சார்ஜ் போட்டோம். நவ் இட் ஷோஸ் 17%. பேட்ரி பேக்கு ப்ராப்பராக சார்ஜ் ஆகுது. மீனிங் நம்ம போட்டிருக்கிற டிசி ஜாக்கு க்ளீனாக வேலை பண்ணுது. அடாப்டர் டிடெக்டர்னு வந்துருச்சுனாவே ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி ப்ராப்ளம் சால்வ்டு. இருந்தாலும் ரெண்டாவது கன்ஃபர்மேஷனுக்கு 2%லேருந்து 17%க்கு வந்திருக்கு. ஓகே, தேங்க்யூ ஸோ மச்.